ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க, புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அதை வந்து அரைச்சி எடுத்ததை வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அதில் வந்து அதை போட்டு நல்லா அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளியும் ஊற வச்சுக்கலாம். அதையும் வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி, அது வந்து கலருக்கு தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் புளி எவ்வளோ எடுத்துருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா நல்லா கெட்டியாக வரும். கெட்டியாக ஊற்றணும் புளி தண்ணி, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ போல் வெல்லம், அதையும் நல்லா பொடிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லா வெடிக்கும். அது நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வற்றி பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இதை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இது என்னென்னா பச்சரிசி, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மூடி வச்சு தான் கொதிக்க விடணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இல்லைன்னா வெடிச்சு அது ரொம்ப நல்லா வெடிக்கும், வெளியிலலாம் தெரிக்கும். அதனால் மூடி வச்சு பண்ணிக்கலாம். இதை நல்லா அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லா வற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு, எல்லாம் வற்றி போகணும். என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா வந்து முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கிள்னா போதும். இப்படி போட்டு லாஸ்ட்டாக இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை.